ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது 3 கரெக்டாக இருக்கா? சவுண்ட் ரொம்ப அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேம் டெவலப்பிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இப்போதைக்கு என்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா சுத்தமாக எந்த ஐடியாவுமே கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வீடியோஸ்லாம் வந்து ட்விட்டர்ஸ்லாம் பார்த்து 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 நான் அப்படியே படிப்பேன். அதை வந்து எப்படின்னா வந்து நம்மளுக்கு தமிழில் யாருமே இது பண்ணுறதில்ல. ஒன் ஆஃப் த ஃபேவரட் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தார், 4 வீடியோ போட்டார். அப்புறம் ஆளே காணுவார். சரி அவர் இங்கே போயிட்டு வராரு, நம்மளும் நம்பி இருந்தால் முடியாது, நம்மளுக்கு வேறு வயசாகுது, நம்மள இதை பற்றி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம், சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல நம்ம பண்ணோன்னா பேசிக்கான ஃப்ளாப்பி பர்ட் கேம் தான் பண்ண போகிறேன் நான். இது எப்படி பண்ண போகிறேன்னா வந்து டுட்டோரியல் பார்த்து தான் பண்ண போகிறேன். அண்டு இது எப்படி போகுதுன்னு இது எனக்கும் தெரியாது. இந்த கேம் ஒர்க் ஆக போதான்னு எனக்கு தெரியாது. டுட்டோரியல் பார்த்து பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வேறு வெர்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்ஜின், நான் வேறு இன்ஜின் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு ஒரு டுட்டோரியலில் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஒரு இன்ஜினில் இருக்கும். அது அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து டேக்கிள் பண்ணி போகிறது தான். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி பர்த் இல்லைனா ஃப்ளாப்பி கேம்னு போட்டுரும், சரியா? ப்ளூ பிரிண்ட்ஸில் பண்ணுறோம், ப்ரோக்ராமிங் பண்ணலாம், ப்ளூ பிரிண்ட்ஸில் பண்ணுறோம். டெஸ்க்டாப்பை மேக்ஸிமம் அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ. இந்த இடத்துல ஃபைல் டைரக்டரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்ட பிறகு கிரியேட் கொடுத்துறேன். கிரியேட் கொடுத்தோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அமாவாசை பௌர்ணமிலாம் கழிச்சு பொறுமையாக வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்துட்டார்ல எங்கள் தலைவர். இதை பார்த்தீங்கன்னா இதான் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இந்த இவ்வளோ பொறுமையாக போகுது. ஐயோ, சரி நம்மளுக்கு இருக்குது. ஓகே, சும்மா அப்படியே வச்சுக்கோ. எதுக்குள்ளே வந்து எனக்கு தெரியாது, நம்ம இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ப்ரௌசர், கண்டென்ட் ட்ராயர் இருக்கா, இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இப்போ வீடியோ எடிட்டிங் பண்ணுறோன்னா வீடியோலாம் ஒரு இடத்துல போட்டுப்பீங்க பார்த்தீங்களா, லைக் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா நான் ப்ரீமியர் ப்ரோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இல்லை மேக்ஸிமம் எல்லா இதுலேயும் அப்படி தான் இருக்கும். கேலரின்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனில் பண்ணியிருந்தீங்கன்னா கேலரியிலேருந்து எப்படி ஃபோட்டோ எடுத்து போடுவீங்க உள்ளே எடிட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி வந்து இதில் நீங்கள் வந்து ஆசஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டார்டர் கண்டென்ட் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல கான்டென்ட் போக போகிறேன், சரியா? இதுதான் வந்து கான்டென்ட். நீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டர் கான்டென்ட் கூட இருக்காது, நான் ஏதாவது வச்சுருக்கேன் அப்படின்றதுனால அந்த ஸ்டார்டர் கண்டென்ட் இருக்குது. ஸ்டார்டர் கண்டென்ட் தேவையில்லை இந்த இதுக்கு. ஏன்னா நம்ம யூடியூப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே கண்டென்ட்லாம் கொடுத்துருக்குறாரு, ஆசெட்லாம். நம்ம அதை யூஸ் பண்ணாலே போதும். ஸோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி முதல்ல என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸில் அதை கிளிக் பண்ணி நியூஸ் ஃபோல்டர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு மேப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து நேம் பண்ணுறோம். மேப்ஸில் போய் நேம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஃபைலில் போயிட்டு நியூ லெவல் இருக்கா, நியூ லெவல் கொடுத்துட்டு பேசிக் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்டு இப்படி வச்சிடணும். ஓகே, அதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்ட பிறகு எங்கேம்மா நம்ம நம்ம மாமா என்னம்மா சொன்னார், மேப்ஸ்குள்ளே போயிட்டு லெவல்னு இதை வந்து சேவ் பண்ணியிருக்கணும், சரியா? நான் வச்சுக்கோங்க. எப்படி சேவ் பண்ணுறேன்னா மேப்ஸ்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே லெவல், ஒரு லெவல் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு மேலே இதில் எதுவும் இருக்காது. ஸோ லெவல் தான் நம்ம சேவ் பண்ண மேப்பில். அடுத்து கான்டென்ட் ப்ரௌசரும் ஆசட்ஸ்க்கு வருவோம், சரியா? ஆசட்ஸ் வந்து ஆசட்ஸ் இருக்குது, ஆசட்ஸ் போட்டு ஆசட்ஸ்குள்ளே வந்து ஆசட்ஸ் இருக்கணும். பட் ஆசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இங்கே வச்சுருக்கேன். தயவு செஞ்சு டெலீட் பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லாதப்பா. ஆமாம், டெலீட் பண்ணி கொடுமலா. ஓகே, இதை நம்ம வந்து திருப்பி ரீடவுன்லோட் பண்ணுவோம். ரீடவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, நைஸ். இப்போ இதில் இருக்கும், இதில் இருக்கும், இதில் வச்சுருக்கேன். இதுவா? அது இருக்கு, பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி இங்கே வச்சிடும். ஏன் நம்ம இந்த ஃபோல்டர் தேவைப்படாது. ஜிஃபில் தான் இங்கே இருக்கட்டும். ஜிஃபில் இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்ச உடனே சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது, 9 சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு, அதாவது உங்கள் சோர்ஸ் கான்டென்ட் ஃபைலில் வந்திருக்கு, இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கோ. டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறேங்க. அதை இம்போர்ட் பண்ணிட்ட பிறகு வந்துருச்சா, இதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்கணும், எனக்கு ஐடியா கிடையாது.
ஓகே. வந்து என்ன பண்ணேன்னா, அடுத்து எஸ்எஃப்எக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாம் இந்த ஆடியோலாம் தூக்கி இந்த ஆடியோலாம் இருக்குல்ல, இதெல்லாமே ஆடியோ இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இதில் வேவ் ஃபைலாக வரும்னு நினைக்கிறேன். சோர்ஸ் வேவ்ன்றது பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த வேவ் ஃபைல்ஸில் வரும். இது எல்லாமே தூக்கி இதுக்குள்ளே போட்டுருங்க, எஸ்எஃப்எக்ஸு மூவியை. ஓகே. ஏன்னா அது நார்மலாக நீங்கள் விண்டோஸில் ட்ராக் பண்ணுற போகிற மாதிரி இப்படி ட்ராக் பண்ணி போட்டீங்கன்னா அது மாதிரி கேட்காது. பட் இதில் கேட்கும். ஸோ மூவியாக கொடுத்துருவேன். காப்பியர்னா வந்து இதுலேயே ஒரு காப்பி வச்சுக்கோ, அதாவது ஃபோல்டருக்கு வெளியே ஒரு காப்பி, உள்ளே ஒரு காப்பி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகே. அடுத்து இன்னொரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு எதுக்குன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும்னா நம்ம ஐயோ எங்கே ரீநேம் காணும். அது இருக்கு. கேரக்டர்னு வச்சுட்டு கேரக்டர் தேவையானலாம் தூக்கி அதுக்குள்ளே போட்டுக்கணும். இதாக இருக்குது பாருங்கள், இதை தூக்கி இதுக்குள்ளே போட்டுக்கணும். அப்புறம் இங்கே இன்னொன்று போட்டு லெவல்னு வச்சுட்டு இந்த ரெண்டு தூக்கி உள்ள போட்டுக்கிறோம். ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஃபோல்டரில் போயிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டெக்ஸ்டர் இமேஜ். ஓகேவா. இது வந்து டெக்ஸ்டர் டைப் இருக்கும். இது டெக்ஸ்டர் வந்து இங்கே எப்படி ரெடி பண்ணலாம், நீங்கள் ஓனாக ரெடி பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவன் கொடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி இருக்கும். இங்கே கோழி வச்சுருக்கான் பாருங்கள். இது வந்து 1 2 4 கோழி வச்சுருக்கானா, அதாவது 4 கோழினா 4 ஸ்டேட் ஆனது. இந்த கேமில் 4 ஸ்டேட்டுக்கு அந்த கேரக்டர் தான். இது வந்து ஒரு 2D கேம் அப்படின்றதுனால நம்ம 3D எலமெண்ட் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. மேக்ஸிமம் 2Dலேயே முடிச்சிடலாம். ஸோ அதனால தான் வந்து இது 2Dலே பண்ணியிருக்கோம். ப்ளஸ்ஸு 3D வேணும்னா நீங்கள் பிளெண்டரில் போட்டு, அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை தூக்கி உள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதே நீங்கள் 3Dயாகவே பண்ணலாம். ஆனால் இதுக்கு டெக்ஸ்சருக்கு பதிலாக நீங்கள் வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். 3D ஆப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் ஸ்கெலிட்டன்ஸ் யூஸ் பண்ண, அதுக்கு நீங்கள் டெக்ஸ்சர் இருக்குது, அதுக்கும் டெக்ஸ்சர் இருக்கணும். இதுனா நீங்கள் டெக்ஸ்சர் மட்டும் வச்சுருந்தா போதும். டேரெக்டாக ஸ்ப்ரைட்டாக மாற்றிடலாம். ஸ்ப்ரைட்டுனா ஒரு பேப்பர் மாதிரி சொல்லலாம். அந்த பேப்பரை வந்து நீங்கள் இந்த இதில் 2Dயாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டு தள்ளுங்கப்பா. தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுறேன். சரியா. இது டெக்ஸ்சரில் இருக்கா, இது வந்து பிஎன்ஜியில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்குன்னு தெரில. அது ஒரு பாருங்க, பிஎன்ஜின்னு போட்டிருக்கா. ஐயோ நம்மளுக்கு தெரிஞ்சு விட மாட்டான் போல இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. நான் அப்படியே அது மேலே அப்படியே ஹவர் பண்ணி இப்படி காட்டலாம் பார்க்குறேன், காட்ட முடியல என்னால். சரி, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து சோர்ஸ் கம்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள். சோர்ஸ் கம்ப்ரெஷன் இருக்குது. மேலேருந்து ஒரு 5ஆவதா 7ஆவது லைனில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னவே இல்லை, அப்படியே சொல்கிறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. பிஎன்ஜின்னு இருக்கும் பாருங்கள். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு. ஐயோ, ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, பிளர்ரியாக இருக்கா உள்ளே போகும்போது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் ஸ்ப்ரைட்டு சொன்ன பார்த்தீங்களா. இருங்க வரேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரைட் ஆக்ஷன்ஸில் போய்ட்டு அப்ளை பேப்பர் 2D டெக்ஸ்சர் செட்டிங்ஸ்ன்னு இருக்கா. இதை கொடுத்த உடனே இப்போ பாருங்கள், அதுக்கு ஃபைல் மாறுற மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நல்லா கிளியராக இருக்குது. எப்படி நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு. முன்ன எவ்வளோ பிளர்ரியாக இருந்துச்சு, எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஃபோட்டோஸில் எப்படியே போட்டு நம்மளும் எப்படியே மாற்றிக்கலாம் போல இருக்குல்ல. அப்படிலாம் பண்ண முடியாது. நான் பண்ணி ட்ரை பண்ணதில்லை. அப்படி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இப்போ பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்ப்ரைட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஸ்ப்ரைட், இதுதான் ஸ்ப்ரைட்டு சொல்கிறேன் நான், டெக்ஸ்சர் கிடையாது. இதுமாரி இது ஸ்ப்ரைட், ஒரு ஆப்ஜெக்ட்டும். இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ப்ரௌசர் ரைட் கிளிக்கு, ஸ்ப்ரைட் ஆக்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் ஸ்ப்ரைட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 4ஆக தனியாக வந்துடும். ஓகேவா. ஏன் 4 அப்படின்னா, ஏன்னா இது தனித்தனி இது ஒரு நீங்கள் எப்படி பேக்ரவுண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி வரதான் ஸ்ப்ரைட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை பண்ணியே ஆகணும் 2D பண்ணுறீங்கன்னா. இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா தனித்தனியாக வந்தது பாருங்கள். எப்படி கோழி பெருசாக தெரியுதில்ல. முட்டையும் பெருசாக போடுமாலாம் கேட்குறீங்க, எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையும் பாருங்கள், அனிமேஷன் தெரியுதா உங்களுக்கு. ரெஸ்ட்டு, ஃப்ளாப், அதாவது விங் வந்து மேலே இருக்குது, அப்புறம் கீழே அடிக்குது. ஸோ அந்த மாதிரி
உங்களுக்கு நீங்கள் கேம் விளையாடிருந்தா தெரியும் உங்களுக்கு துளி ஒரு மாதிரி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இது ரெஸ்ட்டு, இது வந்து கீழே போகும்போது இது வந்து மேலே போகிறது வந்து கீழே வந்து அப்படி அடிக்குதுல, ரெக்க அடிக்கும் பாருங்க பறவைக்கு அந்த மாதிரி அடிக்கிறது. இப்போ என்ன பண்ணணும்னா இதை மூணுத்தையும் வந்து நம்ம ஃப்ளிப் புக் பண்ணுறோம். கிரியேட் ஃப்ளிப் புக் இருக்கா, இதை பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா, ஐயோ இந்த பார்த்தீங்களா வந்துருச்சா, நான் ரீரன் பண்ணோம், இருங்க வந்துடுறேன். சரி கேன் ஃப்ளை, இதெல்லாம் வெறும் ஃப்ளை மட்டும் வச்சுப்போமா, வெறும் ஃப்ளைன் வச்சா நம்ம ஏன் கேஎஃப்சி ஃப்ளைன்னு போடக்கூடாது, சிக்கன் தானே கேஎஃப்சின்னு போடும். கேஎஃப்சி ஃப்ளை எப்படி அண்டர் ஸ்கோர் வச்சுப்போம். ஏன்னா ஐயோ என்டர் பண்ணிட்டோம் ஓகே. ஏன்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, இதாக வரேன் நேம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஃபைல் நேம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பண்ணி இஷ்டத்துக்குலாம் ஏதாவது வச்சுட்டு மறந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் ப்ராப்பராக நேம் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 இருந்துச்சா, இந்த 3த்தையும் வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ளிப் புக்காக இது பண்ணணும். ஃப்ளிப் புக்னா என்ன, ஃப்ளிப் புக் பார்த்துருக்கீங்களா, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த புக்கில் லைனாக வரைஞ்சி வைப்பாங்க. நான் வந்து பெரிய எடிட்டர்லாம் கிடையாது, ஸோ வீடியோவில் அது எக்ஸாம்பிள் காட்ட முடியலன்னா மனுஷன் எடிட் பண்ண கூட போடுவேன் அப்படியே. உங்களுக்கு நான் சொல்கிறத அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஏன்னா கேமிங்கை பொறுத்த க்ரியேட்டிவிட்டி தான் முக்கியம். எதுக்கு வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்க மண்டேல யோசிச்சு பாருங்கள். ஸோ ஃப்ளிப் புக்னா எப்படின்னா ஒரு 100 பேஜஸ் வந்து நோட் வச்சுக்கோங்க. அதான் நம்ம சின்ன வயசில் விளையாடி இருப்போம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவோன்னா ஒரு ஒரு பேஜுக்கு ஒரு ஒரு ட்ராயிங் வரையும், சரியா, ஒரு ஒரு ஆர்ட் வரைஞ்சி அதை வந்து இப்படி மூடி இப்படி திருப்பினீங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி தெரியும். நீங்கள் ஃப்ளிப் புக்குன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா ஃப்ளிப் புக்குன்னு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி வரும்னு சொல்லி. ஸோ அப்படி தான் வந்து இதாச்சு. இது 0 ஃப்ரேம், ஃபஸ்ட் ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம், ஓகேவா. அது 3வது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதை வந்து ஸ்டாப்பும் பண்ணலாம். இப்படி ஸ்டாப்பு கொஞ்சம் முன்னாடி, இது பேக்கு, இது ஸ்டார்ட்டு போகிறது இந்த ஒரு ஒரு ஃப்ரேமும் மூவ் ஆகுதுல இதுக்கு. இது என்னன்னா ஆல் த வே பேக்கு, ஆல் த வே ஃப்ரண்ட், அந்த மாதிரி. இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டே இருந்தால் அப்படியே பறக்குது பாருங்கள். சங் 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 சூப்பராக இருக்கா. அவ்வளோதான், நீங்கள் ஒரு பறவையை ரெடி பண்ணிட்டீங்க. வேறு லெவல். ஓகே, இது வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃப்ரேம் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக்சுவலாக என்னையே க்ளோஸ் பண்ணலான்னு ஃப்ரேம் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே இருக்க பாருங்கள். இந்த ஃப்ரேம் ரேட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 15 தடவை வந்து ஒன்று ஒன்று மாறும். ஸோ இது வந்து 15 தடவைனா ஒரு செகண்டுக்கு இது 3 அப்போனா 5/3 5 டைம்ஸ். ஆமாம், 5 தடவை வந்து இந்த பறவை வந்து ஃப்ளாப் பண்ணும் டங் டங் டங்ட்டு. இப்போ தான் வந்து நான் 3ன்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 1 செகண்டுக்கு அடிவோம் அடி போடு, நல்லா போடு, இழுத்து போடு, தூக்கி போடு, அந்த மாதிரி. ஸோ 15ன்றது டிஃபால்ட்டு, உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5ல் வச்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா 5ல் வச்சா ஒரு செகண்ட் எத்தனை ஃப்ளாப் ஆகும், ஒரு செகண்ட் எத்தனை ஃப்ளாப் ஆகும், சரியாக தான் ஒன்று ஃப்ளாப் ஆகிட்டு போகுது, ஓகேவா. அதாவது 5 ஃப்ரேம் per செகண்ட் அப்படின்னா 2.2, அதாவது 2.2 வந்து வரணும். அப்படின்னா இது ஒரு செகண்ட் ஒரு தடவை போயிட்டு வர்றது, அதாவது இங்கேருந்து இதுக்கு ஒரு 1 செகண்டு, அப்புறம் இங்கேருந்து திருப்பி வந்து இங்கே வந்து நிற்கும். இது 2 செகண்ட்ஸ், ஐ மீன் 1 செகண்ட். அது அப்போனா 5 ஃப்ரேம், அப்போனா இது வந்து 5 தடவை, 1 2 3 1 2, அப்போனா 5 தடவை வந்து வராது. 6 and 7 இருந்துட்டு போகுது. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கா, கொஞ்சம் நல்லா இருக்கா பார்க்குறது, டக்க 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 நடிக்கிறதுக்கு இது எவரோ பரவாயில்ல. ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம சேவ் பண்ணுறோம், சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். இப்போ இது என்ன பண்ணுறோன்னா நீங்கள் காணும் என்ன பண்ணி வச்சிங்க, இதுதானே என்னாச்சு. ஓ இது 2 ஆகலையா, ஆயிருக்கணுமே, என்ன ஆச்சு வருது. ஓகே, 2வது ரெஃப்ரெஷ் பண்ணால் ரெஃப்ரெஷ் பண்ண முடியுமா, இதில் ரெஃப்ரெஷ் இருக்காது. சரி சேவால் கொடுத்துரும், சேவால் ஓகே வந்துருச்சு. கேஷில் தான் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் சேவ் பண்ணுற வரைக்கும். ஸோ சேவ் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம லாஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ஃப்ளிப் புக் ரெடி பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏன் நம்ம வந்து போடுறோன்னா இது வந்து செத்த அனிமேஷன் பாருங்கள், செத்து போன மாதிரி இருக்கா, பின்னாடி நல்லா அடி வாங்கியிருக்கு பாருங்கள், நல்லா பழுக்க விழுந்திருக்கு இல்லை. திருப்பி ஃப்ளிப் புக்னு போட்டு என்னென்னு போடாத கேஎஃப்சி, கேஎஃப்சி போட்டு அண்டர் ஸ்கோர் டெத்துன்னு போடுவோமா.
டெத்துன்னு வேணாம், வேற எதாவது போடுவோம். கேஎஃப்சி மீட்டுன்னு போடுவோமா? கேஎஃப்சி ஃபுட்டுன்னு போடுவோம். ஏன்னா நம்ம சாப்பிட்டோம், செத்துருச்சு, அதான் சாப்பிட்டோம், ஃபுட்டுன்னு வைப்போம். இப்போ அது எப்படி வந்திருக்கு பாருங்க. இது ஒரு ஃபிளிப் புக் வந்திருக்கா? இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து அதே இதுதான், ஆனால் வந்து எதுவுமே ஆகாது. ஏன்னா இது டெத்து தானே. இன்னொரு ஃப்ரேம் வச்சோம் அப்படின்னா இதில் வந்து காட்டும். ஸோ அது காட்டாது. அப்போ வந்து என்னன்னா ஒரே நிமிஷம் தான். சரி, ஏன் ஃப்ளிப் புக்காக பண்ணுறேன்னா எல்லாமே ஃப்ளிப் புக்காக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஸோ எந்த ஒரு மற்ற காரணத்துக்கும் கிடையாது. ஸோ யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. கேஎஃப்சி சோறு இதை சேவ் பண்ண திருப்பி வரும்னு நினைக்கிறேன். சேவ் ஆகிடு. வந்துருச்சு பார்த்தீங்களா? வேற லெவல். அப்புறம் கண்டென்ட் ஃபோல்டர் போகிறோம். இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணி ப்ளூ பிரிண்ட்னு போடுறோம். சரியா? ப்ளூ பிரிண்ட். ஏன் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டினாலும் ப்ளூ பிரிண்ட் வேணும், தெரியும்ல? அதுக்காக தான். கேம் ரெடி பண்ணுறதுக்கும் ப்ளூ பிரிண்ட் வேணும். நீங்கள் ஒரு படம் எழுதினாலும் ப்ளூ பிரிண்ட் வேணும், செட்டு போட்டாலும் ப்ளூ பிரிண்ட் வேணும். எதுக்கும் ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஆர்கிடெக்சர், சிவில் இன்ஜினியர் படித்த பசங்களாம் இப்போ தான் கொஞ்சம் மூளை வேலை செய்ய நினைக்கிறேன். ப்ளூ பிரிண்ட் நம்ம போட போகிறோம். ஆனால் இது கவலைப்படாதீங்க, பில்டிங் பிளாக்ஸ்லாம் எதுவும் வராது. அதனால் கஷ்டப்பட்டு ரொம்ப நினைக்காதீங்க. கடைசியில் நான் சிவில் இன்ஜினியர் படித்தது நல்லதுக்கு நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. இதுக்குள்ளே போயவங்க போயிட்டு ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் கிளிக் பண்ணிவிட்டு பான் போட்டு இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? கேஎஃப்சின்னு வைப்போமா? கேஎஃப்சி ப்ளூ பிரிண்ட் வைப்போமா? நம்ம ஏன் கேஎஃப்சியில் தான் தெரில. கேஎஃப்சிக்காரன் வந்து காப்பிரைட் போட்டானா தான் சிரிப்பாக இருக்கும். கேஎஃப்சி ப்ளூ பிரிண்ட். ஓகே, இது வந்து பான். ஏன்னா ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் ஒன்று இருக்கும். பிளேயர் கண்ட்ரோல்னு ஒன்று, கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்கா? கேம் மோட் பேஸ்னு இருக்குது, ஆக்டர்னு ஒன்று இருக்குது, பானன்னு ஒன்று இருக்குது. பானன்னு என்னென்னா ஒரு அதாவது ஒரு கேரக்டர். பானன்னா அப்படின்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியலையே. ஒரு கேரக்டர், சரியா? பானுன்றது ஒரு கேரக்டர். அதனால் வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். அதாவது நம்ம கேம் விளாட்றோம் பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் GTA 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி இருக்கான். நம்ம இதுக்கு ஃப்ராங்கி இருக்கணும். நம்ம ட்ரெவர் கடவுள் இருக்கிறார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணுவோம் பிசினா. இதுலனா வந்து ரைட் ட்ரிகர் ப்ரெஸ் பண்ணணும் கண்ட்ரோலர்ஸ்னால். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா குத்துறதுக்கு அது பண்ணணும், இல்லைனா அடிக்கிறதுக்கோ இல்லை சுடுறதுக்கோ வந்து ரைட் ட்ரிகர், அப்படி இல்லைனா வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணணும். ஸோ அதை பண்ணணும்னா இன்புட் நம்ம கொடுக்குறோம்ல, மவுஸ்லேயே கண்ட்ரோலர் கொடுக்குறது வந்து அது வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா பான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? இங்கே போட்டிருக்கு பாருங்க. A pawn is an actor that can be possessed and receive inputs from a controller. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க, வந்து புரிஞ்சிடும். ஓகே, நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுறப்போ ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு எடிட்டர் வந்துடும். சரியா? நீங்கள் வந்து எடிட்டரை வந்து தனியாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி ப்ரௌசரில் போய் டேப் வச்சுப்பீங்க, அந்த மாதிரி டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எல்லாத்தையும் தூக்கி ஒரே இதுலேயும் போட்டு வச்சுக்கலாம். நான் தனியாக யூஸ் பண்ணிக்கிறேன், பெஸ்ட்டு. என்ன நினைக்கிறேன்? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இது வந்து பானுன்னா நான் சொல்லிட்டேன். இது இப்போ வந்து இன்விசிபிளாக இருக்குது. ஒரு உருவம் இதுக்கு இல்லை பாருங்கள், காலியாக இருக்கா? இப்போ இதுக்கு வந்து நம்ம உருவம் கொடுக்கணும். இதுக்கு உருவம் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ அதுவே இது கேமரா மூமெண்ட்ஸ் உள்ளே எப்படி மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியலாம். பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் ஹோல்ட் பண்ணி WSAD Q&D. சரியா? அவ்வளோதான். இதுதான் மூமெண்ட்ஸ்க்கு. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் வந்து நார்மலாக இப்படி பண்ணுறதுக்கு. இப்போ வந்து 2 கிளிக் இப்படி சேர்த்து போனோன்னா இந்த மாதிரி பேன் மூமெண்ட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் மிடில் மவுஸும் அதான் ஏமாற்றிட்டாங்களே, மிடில் மவுஸ் அதான் பண்ணுது. சரி, ஏதோ ஒன்று. ஜூம் இன்னு ஜூம் அவுட்டுக்கு ஸ்க்ரோல் வீலு. ரைட் கிளிக்னா இது, லெஃப்ட் கிளிக் அதான் பண்ணுது. லெஃப்ட் கிளிக் வந்து பின்னாடி போயிட்டு இப்படி பண்ணால், அதாவது மவுஸ் முன்னாடியே போயிட்டு பின்னாடி வந்து இப்படி பண்ணுது. இதுக்கு வந்து மேலே கீழே போகுது. இது என்ன ஒரு இதுவோ தெரியல. சரி, ஏதோ ஒன்று புரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி லெஃப்ட் கிளிக்குக்கும் வந்து WSAD ப்ரெஸ் பண்ணலாம். அதே மாதிரி மிடில் மவுஸ் பட்டனுக்கும் பண்ணலாம். அதாவது மவுஸ் வந்து ஏதாவது ஒரு கீ வந்து அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும், அப்போ தான் வந்து அது வரும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு உருவம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஃப்ளிப் புக் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த ஃப்ளிப் புக்கை வந்து இதில் வைக்கணும். ஃப்ளிப் புக்கு இங்கே ஆடு ஃப்ளிப்பு பேப்பர் ஃப்ளிப் புக் இருக்கா? இதில் என்ன பண்ணுறேன்னா KFC ஃப்ளிப்பு. இப்போ வந்து என்ன பண்ணேன்னா ரைட்டு சோர்ஸ் ஃப்ளிப் புக்கு போயிட்டு இங்கே KFC ஃப்ரை நம்ம வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து கேமில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த சிக்கன் வந்து, அதாவது பறவை வந்து பறந்துட்டு தான் இருக்கும்.
தெரியும் நினைக்கிறேன், விளையாடி இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ பறவை பறந்துட்டு இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் போய் இடிச்சிட்டோம்னா செத்துரும். ஸோ பறவை பறக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, அதாவது இந்த ஃப்ளைட் அந்த ஃப்ளிப்புன்னு ஒன்று பண்ணோம் பார்த்தீங்களா, பேப்பர் ஃப்ளிப்பு, கேஎஃப்சி ஃப்ளை, கேஎஃப்சி டெத் எங்கே போட்டு வச்சிருக்கேன் அது இருக்குது. இந்த கேஎஃப்சி ஃப்ளை இருக்குல்ல, இந்த ஃப்ளை வந்து உள்ளே வரத்துக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அப்படியே ட்ராகன் ட்ராப்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது. சரியா? பண்ண முடியுமா தெரியலையே. சரி, நான் பண்ணதில்லை, கோச்சிக்காதீங்க. இழுத்து பாட்டுப்பாம்மா. ஓ, இழுத்து போட்டாலும் வருதுப்பா, இந்த பேப்பர் ஃப்ளைன்னு வருது. சரி, ஏதோ ஒன்று நம்ம வந்து இப்படியே பண்ணுவோம். அப்படிதான் யூடியூபர் சொல்லி கொடுத்தாரு, அதனால் அப்படியே பண்ணுவோம். சரியா? நீங்கள் அப்படி இழுத்து போட்டு போட்டாலும் எனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு அது ஐடியா சரியா தெரியல. ஸோ முடியும்னா சொல்லுங்க, ட்ரை அப்படி யூஸ் பண்ணிப்போம். முடியலனாலும் பரவாயில்ல. இது வேற ஒன்று, கேமரா மூமெண்ட்டு ஃபாஸ்ட்டாக வச்சு விட்றானு, நகர்த்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. சரி, ஓகே. சரி, சிக்கன் வந்து பறக்குது பாருங்க, பற 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 பற. ஓகே, இப்போ வந்து அடுத்து என்னன்னா கொலிஷன் ரெடி பண்ணோம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதை வந்து நீங்கள் எப்படி ஒரு செவத்தோட இடிச்சதுன்னா வந்து இது பண்ணுவீங்க, அதுக்கு வந்து நம்ம கொலிஷன் வந்து இருக்கும். அது வந்து கொலிஷன் சொல்லுவாங்க தெரியல, ரெண்டு பொருள் இடிச்சுக்கிட்டு அது கொலிஷன் சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸில் வந்திருக்கும், சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியலன்னா நீ ஏன்டா ஸ்கூலுக்கு போகலான்னு தலையில் அடிப்பேன். ஓகே, இப்போ என்னன்னா கொலிஷன், ஐயோ, கேப்சல் கொலிஷன் இருக்குது பார்த்தீங்களா, கொலிஷன் டைப் பண்ணினா வந்துடும். கேப்சல் கொலிஷன் தான் நம்மளுக்கு வேணும். சரியா? ஏன்னா எனக்கு தெரிலப்பா, கேப்சல் கொலிஷன் வச்சுக்கோங்க. சரியா? இதுக்கு வந்து நம்ம என்ன ட்ரீம் நேமுக்கலாம், கேஎஃப்சி, கேஎஃப்சி எல்லாம் வேணாம், கேப்சூல்னே வச்சுப்போம். எதுக்கு? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கேப்சூல் வந்து இந்த சிக்கனும் வந்து வேறு வேறு சைஸில் இருக்குது. சரியா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இந்த சிக்கன் வந்து இந்த கேப்சூலுக்குள்ளே வரணும், அதாவது கரெக்டாக ஃபிட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கேஎஃப்சி ஃப்ளிப் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இதை வந்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இப்படி போகும், அங்கே பாருங்க இப்படி மாறுது பாருங்க, அந்த மாதிரி போகும். இந்த மாதிரி போகக்கூடாது. சரியா? நம்மளுக்கு இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்கேலை லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு 3 கொடுத்தா வருமா? 3 கொடுத்தா வருது, நைஸு. ஸோ நம்ம 3 கொடுத்தோம், ஓரளவுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் வெளியே இருக்குது. பட் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சிக்கனை பெருசாகிட்டாச்சு. சரியா? இதுக்கு மேலே வந்து சிக்கன் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அது இருக்கிற ஷேப்பில் தான் பார்க்க நல்லாயிருக்கும். அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கேப்சூலில் வந்துட்டு இங்கே ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கேப்சூல் ஹாஃப் ஐட்டம் இருக்கும். ஸோ அதை வந்து பொறுமையாக அப்படியே எடுத்து வந்தீங்கன்னா அப்படியே ஃபிட் ஆகிடுச்சா, இருங்க பார்ப்போம். பாப்பு வச்சுதான் ஆப்பு. ஓகே, ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்குது. அங்கே பாருங்க, கால் வெளியே வருது, பட் அது முக்கியம் இல்லை நினைக்கிறேன். இந்த அளவுக்கு பெருசாக இல்லை, பட் அது பார்த்துப்போம். ஓரளவுக்கு வந்து மேலே இருக்க கொண்டையும் கீழே இருக்கும். ஓகே, யாருக்கு அது ரைனிங்காக வந்ததுன்னு தெரியல, திட்டாதீங்கப்பா. ஓகே, இது ஓரளவுக்கு ஃபிட் ஆகிடுச்சா? ஓகே, இதுதான் வந்து கேப்சர் பண்ணியாச்சு நம்ம. சரியா? மேலே இருக்கிற எட்ஜுக்கும் கீழே இருக்கிற, அதாவது மேலே இருக்க கொண்டைக்கும் கீழே இருக்க புரிஞ்சவங்களே சரி, இருக்கிறதுக்கும் நம்ம வந்து ஃபிட்டாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கேப்சூல் ரேடியஸ்னா சைடில் சின்ன ரேடியஸ் எப்படி இருக்கும், பெரிய ரேடியஸ் எப்படி இருக்கும். ஓகேவா? அது வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து எப்படி சூட் ஆகுது, நீங்கள் அது ரேண்டமாக எப்படி ஸ்க்ரோல் பண்ணி இப்படி தேய்ச்சி தான் கண்டுபிடிக்கணும். சரி, அது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ பார்த்து கண்டுபிடிங்க. இப்போ வந்து அது உள்ளே இருக்குது. ஓகேவா? அது வந்து இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, நைஸ். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா, கேமரா வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆமாம், ஸ்ப்ரிங் ஆர்ம் இருக்கா, இதை கொடுத்தோன்னா இந்த ஸ்ப்ரைட்டுக்கு வந்து ஒரு ஆர்ம் வந்துடும். சரி, அதாவது கை நகர விட்டாங்களா பாரு, இந்த ஆர்ம் இருக்கா, இந்த ரெட் லைன் தான் அந்த ஆர்மு. இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மேலே இருக்கும் பாருங்கள், இது வந்து மவுஸ் பாயிண்டர், இது மூவ்மெண்ட்டுக்கு, இது வந்து ரொட்டேஷனுக்கு, இது வந்து சைஸ் பெருசாகிறதுக்கு. சரியா? அது நாலு இப்போதைக்கு தெரிஞ்சுங்க, அடுத்து வந்து தேவைப்படும் போது சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மண்டகாயம், சொல்லி கொடுக்குறேன் எனக்கும் மண்டகாயம், எதுக்கு? அதனால் நம்ம இப்படி இதுக்கு இதை படிச்சிட்டிங்களா, இது மாதிரி வந்து முன்னாடி எப்படி இருந்தது பாருங்கள், இப்படி இருந்தது. நம்ம அதை ரொட்டேட் பண்ணி 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணி, மேலே பாருங்க டிகிரி தெரியுதா, 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணிட்டு வச்சுருக்கோம். ஓகே ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்ப்ரிங் ஆமை செலக்ட் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்கணும் சரியா? ஏன்னா இதை வச்சு இந்த லைனை வச்சு தான் நம்ம கேமரா கொடுக்க போகிறோம். ஸோ ஏன்னா கேமரா வந்து கரெக்டாக அதில் ஃபேஸ் ஆகிருக்கணும் அப்படின்றதுக்கு ஆடு கொடுத்துட்டு கேமரா 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 ஓகே கேமரா பண்ணியாச்சு. இப்போ வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே வந்து ஸ்பான் ஆகிருக்கு இருக்கா? ஆ கேமரா வந்துருச்சா? இப்போ இந்த கேமரா வந்து இந்த ரைட் சைடில் பார்த்த மாதிரி அங்கே யார் இருக்கிறா? உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் இல்லை. அதனால் நம்ம ஸ்ட்ரைட் பக்கம் திரும்பி வைப்போம். அதான் நம்ம பறவை, நம்ம கேஎஃப்சி சிக்கன் கடைசியாக நம்ம தான் வறுத்து சாப்பிட போகிறோம். அதேமாதிரி -90° வச்சாச்சா? இப்போ இந்த ஃபேஸ் வந்து பறவையை பார்த்துட்ருக்கு. திடீர்னு வேறு வாயில் வார்த்தை தர மாட்டேங்குதுப்பா. ரெடி அழகாக பண்ணியாச்சா? இப்போ வந்து ஃபார் ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் காட்ட போகிறேன். ப்ளே கொடுத்தீங்க, எங்கே வரல இன்னும் அந்த ஸ்க்ரீனில் வருதோ? ஆமாம் ப்ளே வர சாரி. இந்த நம்ம இதை வந்து தூக்கி போய் மெயின் இதில் இருக்கலாம்ல, இதையும் ப்ளே பண்ணலாம். ஆனால் எதுக்கு வேணாம். அப்புறம் பார்த்துவோம். ஓகே கேமரா வச்சாச்சா? இப்போது இது வந்து பேசிக்ஸ், இதை முடிச்சாச்சு. நம்ம எடுத்து என்ன பண்ணோம்னா சேவ் பண்ணுறோம் அது ப்ளூ பிரிண்ட்டை. அடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் இது தேவையில்லை. ஏன்னா நம்ம கேமரா செட் பண்ணியாச்சு, ஃப்ளிப்பு இந்த வச்சாச்சு, அதாவது பான் வந்து செஞ்சாச்சு, அதுக்கு கேமரா வச்சாச்சு சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ப்ளூ பிரிண்ட்ஸ்க்கு போனோம், போயிட்டு இப்போ வந்து என்ன பண்ணோம்னா கேம் மோட் பேஸ் பண்ணணும் சரியா? இப்போ என்ன பண்ணோம்னா கேஎஃப்சி கேம் மோட் அப்படின்னு இருக்கிறோம். ஏன் கேம் மோட் அப்படின்னா சத்தியம் தெரியாது. சரிங்க ப்ரௌசரில் போய் நம்மளே செக் பண்ணி பார்த்துருவோம். is in blueprint class. Enable adjustment of variables without altering code. ஓகே கேம் மோட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது கேம் மோட் யூஸ் பண்ண என்னென்னா வேரியபிள்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா. அது என்னென்னா கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோடில் தான் ரன் ஆகும். உங்களுக்கு தெரியும், ஒரு எல்லா ப்ரோக்ராமே வந்து எல்லா வெப்சைட் எதாக இருந்தாலும் கோடில் தான் ரன் ஆகும். அந்த கோடில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் தான் நம்ம போய் டைரெக்டாக சேஞ்ச் பண்ணலாம். பட் பண்ணால் எல்லாமே மாறும் சரி. அதாவது கோர் கோட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னா அந்த மாதிரி எல்லாமே மாறும். ஸோ அதெல்லாம் மாறாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கேம் மோட் வந்து ரெடி பண்ணி அதை ஒரு ஓவர்லே மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வானம் வந்து 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து மாறும். மாறுதா? நிஜமாலே மாறுதியா? ஓகே மாறுது. உங்களுக்கு க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். 10 செகண்ட்ஸ் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து கோரில் போயிட்டு நான் வந்து 100ன்னு வச்சுனா 100 செகண்டுக்கு வந்து ஒரே அனிமேஷன் வந்து இப்போ ரொம்ப பொறுமையாக 100 செகண்ட்ஸில் ஓடும். ஸோ அந்த மாதிரி வந்து கோடில் போய் மாற்றாமல் நம்ம கேம் மோடில் மாற்றலாம் அப்படின்றான். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இதை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இது வந்து எதுக்குன்னா கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செட்டிங்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த செட்டிங்ஸ்க்காக தான் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டிஃபால்ட் பான் கிளாஸ்ன்னு இருக்க பார்த்தீங்களா, இதை மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணோம் என்னென்னு வச்சோம் பேர் மாற்றிச்சு பார்த்தீங்களா, அதுக்காக தான் கேஎஃப்சி ப்ளூ பிரிண்ட்னு நினச்சோமா. ஓகே இங்கே டிஃபால்ட் கிளாஸில் போயிட்டு கேஎஃப்சி ப்ளூ பிரிண்ட் தான் இருக்கு வச்சாச்சா. ஓகே இது கொஞ்சம் பெருசாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து கம்பைல் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே வெளியே வந்தாச்சா, கொஞ்சம் மேலே வரும், அந்த வியூ வரும். மேலே விண்டோவில் போயிட்டு எங்கள் விண்டோவில் போய் வேர்ல்ட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குமே, எங்கே போட்டுச்சு அதுவும் இருக்குது. இங்கே வந்துருச்சா வேர்ல்ட் செட்டிங்ஸு. அங்கே போயிட்டு கேம் மோடு நம்ம ஒன்று வச்சு பண்ணியிருந்தோம்ல, கேம் மோடு ஒவ்வொரு ஐடின்னு இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்கள் கேம் இதை வந்து மாற்றணும். கேஎஃப்சி கேம் மோடு இருக்கா, இப்படி பண்ணாலும் ஒர்க் ஆகும். இதை வந்து நீ ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இது இருக்கா, இதில் போய் வச்சாலும் மாறிக்கும். ஸோ அது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ
எதுவும் கேட்காதீங்கண்ணே. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து பண்ணியாச்சா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் மறக்குது. ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா வேஸ்ட்டாக போய்டும். பார்த்தீங்களா? பறவை வந்துருச்சு. இது வந்தவொடனே எடியாது அது இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் பண்ணுற கேம் வந்து ப்ளே பண்ணலாம். நடுவில் எடிட்டர்லேயே வச்சு ப்ளே பண்ணலாம். நம்ம வந்து ப்ளே பண்ணி தானே வீடியோ எடிட் பண்ணுவோம். அதாவது கரெக்டாக வந்திருக்கான்ட்டு அந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த கேமோட வச்சு இதெல்லாம் பண்ணதுனால தான் வந்து இந்த வேர்ல்டில் வந்து அந்த கேமோட வந்திருக்கு இதில். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வச்சிருந்த கேமராவும் பறவையும் ரெடி ஆயிடுச்சா? நைஸ். ரெடி. நீங்களே உங்களுக்கு கை தட்டிக்கலாம். வேறு மாதிரி நீங்கள் எல்லாருமே ரெடி. அழகாக பண்ணியாச்சா என்னோட உதவியோட? என்னோட உதவின்றதை வந்து எப்பவுமே மறக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். நான் உதவி பண்ணாலும் உங்களால் எடிட் பண்ண முடியுமா? நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஃபிசிக்ஸ் சார் தான் சொன்னார், எப்போவுமே நான் உதவி பண்ணுறதை மறக்காதப்பா அப்படின்னு. ஏன் சொன்னார் எனக்கு இன்னும் தெரியாது. ஓகே, இதோட இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிப்போம். ஏன்னா இது வந்து பார்ட் 1 வைப்போம். ஏன்னா கேம் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் டிசைனில் கேம் டெவல்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு போகும். சரியா? அதை வந்து ஷார்ட்டாக சீக்கிரமாக முடிக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. ஆனால் சரி, உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணி புரிஞ்சு பார்க்குற மாதிரி இருந்தால் ஓகே. இல்லை சீக்கிரமாக பண்ணுறேன் யாராவது இருந்தாங்களா அவங்களும் பார்த்து கற்றுக்கோங்க, தப்பு இல்லை. சரி, இது வரைக்கும் நான் வந்து ஒரு வீடியோவை பண்ணி வந்து உள்ளே வைக்கிறேன். ஐ மீன் அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நான் பார்ட் 2 அப்படியே இதோட கண்டினியூ பண்ணுவேன். இப்போ இப்படி வீடியோ கட் பண்ணி திருப்பி அடுத்த செகண்ட் வீடியோ திருப்பி ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி பண்ணுவேன். ஏன் வந்து பிரித்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் அப்படி ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு இப்போ பண்ணுறீங்களா உங்கள் ஃப்ரீ டைமில், அடுத்த நாள் நீங்கள் அடுத்த 30 மினிட்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஓகே கைஸ், see you again in part 2. கண்டிப்பாக இப்போ பார்ட் 1 பார்த்தேன். எல்லோரும் லைக் போடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே லைக் போடணும். ஏன்னா தமிழில் யாரும் கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறது இல்லைல்ல. பண்ண நம்ம இங்கே கடப்பட முடியாது. நம்ம மொக்கையாக இருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணுறீங்க. ஏன்னா தமிழ் யாரும் போட மாட்டாங்க. அதுக்காக லைக் பண்ணுங்க. ஓகேவா? அழகாக நம்ம ஸ்ப்ரைட் பண்ணியாச்சு. கோழி சூப்பராக பறக்குது. நம்மளுக்கு சாப்பாடு இன்னைக்கு சாப்பாடு வர கோழி அது. நைட்டு கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டு வந்து இந்த பார்த்துட்டு முடிச்சு வீடியோவில் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்ட மாதிரி கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டு ஜாலியாக இருந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ see you guys in the part 2. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை.